இது உஹது மலை. இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஹது நம்மை நேசிக்கிறது, நானும் உஹதை நேசிக்கிறேன்னு. 700 மதீனத்து முஸ்லிம்களுக்கும் 3000 மக்கத்து குறைஷிகளுக்கும் இடையில இங்கதான் உஹது போரும் நடந்துச்சு. உஹது போறப்ப இந்த மலையுடைய பின்புறத்திலிருந்து வரக்கூடிய தாக்குதல்ல இருந்து பாதுகாத்து கொள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வில்லாளர்களை இந்த மலைக்கு மேல நிக்க சொன்னாங்க. வெற்றி கிடைச்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் எந்த ஒரு நிலையிலையும் உங்க இடத்தை விட்டு நகராதீங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பா இந்த இடத்தை விட்டு விலகி செல்ல கூடாதுன்னு கட்டளையிட்டாங்க. உஹது போரோட ஆரம்பத்துல முஸ்லிம்கள் குறைஷிகளை ஜெயிச்சாங்க. எதிரிகள் பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. பிறகு அந்த வில்லாளர்கள் நினைச்சாங்க முஸ்லிம்கள் போர்ல வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு. இப்படி எதிரிகள் தப்பி ஓடும்போது சஹாபாக்கள் போர்ல கிடைச்ச கனிமத் பொருட்களை எடுக்க மலையிலிருந்து இறங்கினாங்க. இதனால கட்டுப்பாடு தளர்ந்து எதிரிங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குறைஷிகள்லேயே சிறந்த வில்லெறியும் திறமை கொண்ட வீரர் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய படையோட மலைக்கு பின்பக்கத்திலிருந்து திடீர்னு தாக்குனாங்க. இந்த திடீர் தாக்குதலால முஸ்லிம் படை நிலை குலைய ஆரம்பிச்சது. போரோட திசையே மாறி போச்சு. பிறகு முஸ்லிம்கள் உஹது போர்ல தோல்வி அடைஞ்சாங்க. உஹது போர்ல முஸ்லிம்கள் ரொம்ப துன்புறுத்தப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சா ஷஹீதாக்கப்பட்டாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே காயமடைஞ்சாங்க. பல் உடைக்கப்பட்டுச்சு. முகத்துல ரத்தம் வழிய ஆரம்பிச்சது. ஆனாலும் உஹது மலை தன்னுடைய நிழல்ல நபியையும் சஹாபாக்களையும் பாதுகாத்துச்சு. உஹது போரோட உயிர் தியாகிகள் இங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. 70 நபி தோழர்கள் இங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதுல ஒருத்தரா நபியுடைய சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. ஹிஜ்ரி 3ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தியாகம், ஈமான், நம்பிக்கையுடைய அடையாளமா, ரத்தம் சிந்திய வீரர்களோட நினைவு சின்னமா உஹது மலை நிமிர்ந்து நிக்குது. இது போன்ற வரலாற்று நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க நம்ம அருள்மறை குர்ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.